நான் சென்னையை சேர்ந்தவன். நன்றாக படித்து முடித்து தற்சமயம் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு இதுவரை திருமணமாகவில்லை. எங்கள் குடும்பத்தினர் திருமணத்திற்காக பெண் தேடிக் கொண்டிருக்கின்றனர். எனக்கு ஒரு அக்கா மட்டுமே. அவருக்கு திருமணமாகி சென்னையில் தான் வசித்து வருகிறார். எங்கள் குடும்பம் பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் ஓரளவு பணம் படைத்தவர்கள்தான். தற்சமயம் வெளிநாட்டிலும் அளவுக்கு அதிகமாகவே சம்பளம் கிடைக்கிறது. எனது பெற்றோர்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே கவலை எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பதே. அதற்கு காரணமும் இருந்தது. தற்சமயம் எனக்கு வயது 27. என்னை பற்றி சொல்ல வேண்டுமானால் நல்ல அழகாக இருப்பேன். படிக்கும் காலங்களிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, எனக்கென்று பெண் தோழிகள் நிறைய இருந்தனர். ஒரு சில தோழிகள் என்னிடம் காதலை வெளிப்படுத்தியதும் உண்டு. ஆனால் அவர்களின் மேல் எந்த ஈர்ப்பும் உண்டாகவில்லை. அனைவரையும் நிராகரித்து வந்தேன். நான் படிக்கும் காலத்தில் இருந்தே பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளாகவே வரையறுத்து வைத்திருந்தேன். அதுவும் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஒரு கனவு இருந்தது. அவள் அழகாகவும் ஒரு தேவதையைப் போல இருக்க வேண்டும் என்றும் நினைத்தேன். எனது அப்பா அம்மா கல்லூரி படித்து முடித்த உடனேயே எனக்கு திருமணம் செய்வதற்கு அவர்களின் சொந்த பந்தங்களில் உள்ள சில பெண்களை பற்றி கூறுவர். அவர்கள் அனைவரையும் பற்றி எனக்கு தெரியும் என்பதால் அனைத்து சம்பந்தங்களையும் மறுத்து வந்தேன். காரணம், நான் நினைக்கும் அளவிற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. குறிப்பாக அழகு. எனக்கு மனைவியாக போகின்றவள் என்னை விட அழகாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு கட்டத்தில் அவர்களே சலித்து விட்டனர். உனது விருப்பத்திற்கு பெண் பார்த்து எங்களால் திருமணம் செய்து வைக்க முடியாது. உனக்கு யாரேனும் பிடித்திருந்து காதலித்து இருந்தால் சொல், அவளையே திருமணம் செய்து வைக்கின்றோம் என்ற நிலைமைக்கும் வந்துவிட்டனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இன்று வரை அதை போல ஒரு பெண்ணைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று. பிறகு வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளும் கிடைத்தது. நல்ல சம்பளமும் உயர் பதவி என்பதாலும் உடனடியாக ஒப்புக்கொண்டு வெளிநாட்டிற்கும் வந்துவிட்டேன். இங்கு வந்து இப்பொழுதுதான் 1 வருடம் கடந்திருக்கிறது. ஒரு நாள் எனது அக்கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உனக்காக ஒரு பெண் பார்த்துள்ளேன். எங்களது வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ளவர்கள்தான். பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். நல்ல முறையிலும் பழகுவாள். அவளது புகைப்படத்தை அனுப்பியுள்ளேன். பிடித்திருந்தால் சொல், மேற்கொண்டு திருமணத்தை பற்றி அவர்களிடம் பேசுகிறேன் என்று கூறி ஒரு புகைப்படத்தையும் அனுப்பினாள். அவள் இதற்கு முன்னரும் 2-3 பெண்களின் புகைப்படத்தை அனுப்பியிருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அவர்களை பிடிக்கவில்லை என்று மறுத்துவிட்டேன். பிறகு அந்த புகைப்படத்தை பார்த்த எனக்கு ஆனந்த அதிர்ச்சி உண்டானது. காரணம், இவ்வளவு நாள் என் வருங்கால மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு உருவத்தை செதுக்கி வைத்திருந்தேனோ, அச்சு அசலாக அதை போலவே இருந்தாள். நானும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தேன். காரணம், எங்கே என் கனவு கலைந்து அப்பா அம்மா சொல்லும் பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள நேரிடுமோ என்று நினைத்திருந்தேன். நானும் தாமதிக்காமல் உடனடியாக அக்காவை தொடர்பு கொண்டு, அக்கா, பெண் பார்ப்பதற்கு அழகாக உள்ளாள். எனக்கும் அவளை பிடித்திருக்கிறது. அவளை பற்றி வேறு என்ன தெரியும் என்று அவளிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் நமது ஏரியாவிற்கு வந்து 3 வருடங்கள் தான் ஆகிறது. அவர்களின் சொந்த ஊர் சென்னையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமம். சில வருடங்களுக்கு முன்பு பெண்ணின் அப்பா இறந்து போனதால் சென்னையில் குடியேறி வசித்து வருகின்றனர். தற்சமயம் வீட்டின் அருகிலேயே உணவகம் ஒன்றையும் நடத்தி வருகின்றனர். பெண்ணின் வீட்டில் அவரது அம்மா மற்றும் ஒரு அக்காவும் உள்ளனர். அக்காவிற்கு திருமணமே வேண்டாம் என்று கூறி அம்மாவிற்கு உதவியாகத்தான் இருந்து வருகிறார். பெண்ணும் இப்பொழுதுதான் கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறாள். அவளின் பெயர் வெண்ணிலா. வரதட்சணை என்று அதிகமாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. உனக்கு விருப்பம் இருந்தால் சொல், பேசி முடித்து விடலாம் என்றாள். நானும் வரதட்சணையை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை. காரணம், எனது கனவு தேவதையை கண்டுவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் இருந்தேன். அக்காவிடமும் தாமதிக்காமல் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று கூறினேன். பிறகு அம்மாவிடமும் விஷயத்தை சொல்ல, உனக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமே என்றார். சில நாட்களில் அக்காவும் பெண் வீட்டாரிடம் பேச அவர்களும் சம்மதித்தனர். ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் வீட்டிலிருந்து சென்று பெண்ணை பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் முடித்தனர். 2 மாதங்கள் கழிந்து திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். எனது அப்பாவும் அம்மாவும் வெண்ணிலா மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் உள்ளாள் என்று அவளை பற்றி புகழ்ந்து பேசினர். இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை தந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்ததால் எனக்கும் வெண்ணிலாவோடு பேச வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஒருமுறை அவர்களின் வீட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள,
போனை எடுத்த அவரது அம்மா, கல்யாணத்திற்கு முன்பு பெண்ணிடம் பேசுவதோ பார்ப்பதோ எங்களின் வழக்கம் கிடையாது. தயவு செய்து தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்று வைத்துவிட்டார். எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது அவரவரின் பழக்க வழக்கங்களை மதிப்பதுதான் நல்லது என்று நானும் அப்படியே விட்டுவிட்டேன். வெளிநாட்டில் நான் வேலை செய்யும் நிறுவனத்திடம் திருமணத்திற்கு செல்ல விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தேன். அது எப்பொழுது வரும் என்று ஆவலாகவும் காத்திருந்தேன். வெண்ணிலாவிற்காக சில பல கவிதைகளையும் எழுதி வைத்திருந்தேன். இவை அனைத்தையும் முதலிரவில் சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்தேன். அது மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெளியில் சென்று அவளுக்கு என்னென்ன தேவைப்படும் என்பதையும் வாங்கி வைத்து கொண்டேன். இப்படியாக நான் அவளுடன் எதிர்பார்த்த சொந்த நாட்டிற்கு செல்லும் நாளும் வந்தது. திருமணமும் இன்னும் 10 நாட்கள் மட்டுமே இருந்தது. 2 நாட்கள் வீட்டிலிருந்து விட்டு ஆர்வம் தாங்க முடியாமல் ஒரு நாள் நானும் எனது நண்பனும் பெண்ணின் வீட்டிற்கு சென்றோம். அங்கு பெண்ணின் அம்மா மற்றும் அவளது அக்கா மட்டுமே இருந்தனர். வெண்ணிலாவை காணவில்லை. என்னை பார்த்து பதட்டப்பட்ட அவரது அம்மா, தம்பி, நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எங்கள் வழக்கப்படி திருமணத்திற்கு முன்பு பெண்ணை பார்ப்பதை அபசகுணமாக நினைப்போம். அது மட்டுமல்லாது திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் திருமணத்திற்கு முன்பு பெண்ணை பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார். எனக்கும் சற்று வெட்கமாகி போனது. அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் ஆவலுடன் எதிர்பார்த்த திருமண நாளும் வந்தது. திருமணமும் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. வெண்ணிலா அலங்கரிக்கப்பட்டு தேவதையாக காட்சியளித்தாள். ஆனால் அவளின் முகம் துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. நானும் அக்காவிடம் மெதுவாக, எதனால் மணப்பெண்ணை துணியால் மறைத்திருக்கின்றார்கள் என கேட்க, அதற்கு அவளோ, இது அவர்களின் வழக்கமாம். முதலிரவில்தான் துணியை அகற்றுவார்களாம். அதற்கு முன்பு யாரும் பார்க்க அனுமதி இல்லையாம் என்று கூறினாள். எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. நானும் இன்னும் சில மணி நேரங்களே உள்ளது, முதலிரவில் அவளின் முகத்தை பார்த்து கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியால் மனம் துள்ளி குதித்தது. பல வருடங்களாக நான் எதிர்பார்த்த அந்த இரவும் வந்தது. வெண்ணிலாவும் எனக்காக அறையில் காத்திருந்தாள். அந்த நேரத்தில் நண்பர்களின் தொல்லை தாங்க முடியாமல் வேண்டா வெறுப்பாக அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் வெறுத்து போக அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு வெண்ணிலாவை காணும் ஆவலுடன் அறைக்குள் வந்தேன். இப்பொழுதும் கூட அவள் முகத்தில் இருந்த துணியை விலக்கவில்லை. அவர்களின் வழக்கப்படி முதலிரவில் கணவன்தான் முகத்திலிருந்து துணியை விலக்க வேண்டுமாம். நான் ஏதும் அவசரப்படவில்லை. அவளிடம் என்னென்ன பேச வேண்டுமோ இப்பொழுதே பேசிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். முதலில் அவள் அருகில் சென்று அமர்ந்தேன். அவள் வெட்கத்தால் வெளியில் தெரிந்த தன் கைகளை ஆடைக்குள் எடுத்துக்கொண்டாள். பிறகு நானே என்னை பற்றி கூற ஆரம்பித்தேன். பின்பு நான் வாங்கியிருந்த சில பரிசு பொருட்களை அவளிடம் காண்பிக்க பதிலாக சிறு புன்னகை சத்தம் மட்டுமே வந்தது. பின்பு நான் எழுதிய சில கவிதைகளையும் கூற ஆரம்பித்தேன். இந்த முறை சற்று அதிகமாகவே சிரிப்பு சத்தம் கேட்டது. எனக்கும் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. பின்பு நெருக்கமாக அமர்ந்து அவரின் முகத்தில் இருந்த துணியை விலக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அவளின் கை கால்கள் வெட்கத்தால் நடுங்குவதையும் கவனித்தேன். அப்படி துணியை விலக்கி பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சி. இந்த முறை பதட்டத்தில் எனது கை கால்கள் நடங்க தொடங்கின. உடனடியாக எழுந்து 2 அடி பின்னால் வந்துவிட்டேன். அங்கே இருந்தது வெண்ணிலா அல்ல. அவளுக்கு பதிலாக அவளது அக்கா தேவி அமர்ந்திருந்தார். அவருக்கு வயது 30 இருக்கும். எனக்கு பயத்தாலும் பதட்டத்திலும் பேச்சே வரவில்லை. பிறகு சுதாரித்து கொண்டு அவரிடம், இது என்ன விளையாட்டு? உங்களின் தங்கை எங்கே? எதற்காக நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு எதில் விளையாட வேண்டும் என்று விவஸ்தை இல்லையா என்று கோபப்பட்டேன். அவரும் கலங்கிய கண்களுடன், நீங்கள் திருமணம் செய்தது என்னைதான். எனது தங்கையும் இப்பொழுது எங்களோடு இல்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். சற்று அமைதியாக இருங்கள். உங்களுக்கு புரியும்படி கூறுகின்றேன் என்றார். அவர் கூறியதை கேட்டதும் எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது. காரணம், இவ்வளவு நாள் மனதால் ஒரு அழகான பெண்ணோடு குடும்பம் நடத்தி அவளை பறித்து கொண்டு இனி நிஜத்தில் இவள்தான் உன் மனைவி என்று அழகில்லாத ஒரு பெண்ணை காண்பித்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் எனக்கும் இருந்தது. அதற்கு மேலும் எனக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை. உடனடியாக கோபத்துடன் வெளியே வந்தேன். பதட்டத்துடனும் கோபத்துடனும் வெளியே நின்று கத்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கூறிவிட்டனர். வந்தவர்களிடம் அனைத்து உண்மைகளையும் கூற அவர்களும் பதட்டமடைந்து அறையில் சென்று பார்க்க நான் சொன்னது உண்மை என்று புரிந்து கொண்டனர். அவர்களும் கோபப்பட்டு அவளிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் அவள்
அவர்களின் எந்த கேள்விக்கும் பதில் கூறவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தார். எனது அம்மா என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தார். எனக்கும் புரிந்து போனது, இந்த தவறில் எனது குடும்பத்தார்களுக்கு தொடர்பு இல்லை என்று. எனக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டேன். என் கனவுகளும் ஆசைகளும் மண்ணோடு மண்ணாகிவிட்டதை உணர்ந்தேன். அந்த முதலிரவு சோகத்தில் கரைந்து போனது. அதன் பிறகு அறைக்கு செல்லவே இல்லை. மறுநாள் காலை என்னை திட்டமிட்டு ஏமாற்றியதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதன்படி தேவி இருக்கும் அறைக்கு சென்று அமைதியாக பேச ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் பேசும் பொழுது என்னையும் அறியாமல் என் கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்தது. இதை பார்த்த அவரும் என்னை சமாதானப்படுத்த என் அருகே வர முயற்சி செய்தால் நான் கோபமாக நகர்ந்து விட்டேன். சில நிமிட அமைதிக்கு பிறகு அவளாகவே பேச ஆரம்பித்தார். என்னுடைய அம்மாவின் சொந்த ஊர் சென்னையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமம். அவரின் குடும்பம் பணக்கார மற்றும் கட்டுக்கோப்பான குடும்பம். சிறுவயதில் பார்ப்பதற்கு வெண்ணிலா போலவே அவ்வளவு அழகாக இருப்பார் அம்மா. படிக்க செல்லும் பொழுது அவருக்கு ஒரு இளைஞனுடன் காதல் ஏற்பட்டது. அம்மாவும் திருமண வயது அடைந்ததால் அவருக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய முற்பட்டனர். ஆனால் அவருக்கு அதில் விருப்பமில்லை. எப்படியும் காதலனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஒரு நாள் வீட்டிலிருந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காதலனுடன் வெகு தொலைவிற்கு சென்று விட்டார். அவர் செய்த மிக பெரும் தவறும் அதுதான். அப்படி சென்ற அவர்கள் 1 வருடம் வரை சந்தோஷமாக வாழ்ந்தனர். அப்பொழுது அவர் 3 மாத கர்ப்பமாகவும் இருந்தார். ஒரு நாள் காதலன் அம்மா அலுத்து போனதால் மீதமிருந்த நகை பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அம்மாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுது கொண்டிருந்தாள். சொந்த கிராமத்திற்கு திரும்பிச் செல்லவும் மனமில்லை. தன்னால் தனது பெற்றோர்களும் அவமானம் ஏற்படுமே என்று அங்கேயே அமைதியாக இருந்துவிட்டாள். அம்மாவின் நிலைமையை பார்த்த அக்கம்பக்கத்தினர்தான் அவருக்கு சிறு சிறு உதவிகளை செய்து வந்தனர். ஒரு கட்டத்தில் நானும் பிறந்து விட்டேன். அதன் பிறகு அம்மா கிடைத்த வேலைகளை செய்து என்னையும் வளர்த்து வந்தார். எங்கு சென்றாலும் அம்மாவின் அழகை பார்த்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் சில ஆண்கள். சிறுவயதில் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே எனது மருத்துவத்திற்கு என்ன செய்வதென்று புரியாமல் கடைசியாக சிறிது தூரத்தில் இருந்த விபச்சார விடுதிக்கு சென்று ஒரு இரவு முழுவதும் வேலை செய்து மறுநாள் என்னை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அதன் பிறகு அவருக்கு அதுவே தொழிலாகி போனது. இருந்தாலும் என்னை அந்த இடத்திற்கு வர அனுமதிப்பதில்லை. நானும் ஓரளவு படித்து கொண்டிருந்தேன். அதன் பிறகுதான் யார் அப்பா என்றே தெரியாமல் வெண்ணிலா பிறந்தாள். எங்களுக்கும் சிறிது சிறிதாக வயதாக தொடங்கியது. அம்மா தவறான தொழில் செய்தாலும் எங்களை கண்ணியமாகவே வளர்த்தார். எனக்கு அம்மா படும் வேதனையை பார்த்து மொத்த ஆண்களின் மேலும் வெறுப்புதான் வந்தது. அதனால்தான் திருமணமே வேண்டாம் என்று கூறி வந்தேன். ஒரு கட்டத்தில் எங்களின் திருமணத்தை பற்றி யோசித்த அம்மா இங்கிருந்தால் அது நடக்காது என்பதையும் புரிந்து கொண்டு வெகு தொலைவிற்கு சென்று விடலாம் என்று நினைத்துதான் சென்னைக்கு வந்தோம். அதன் பிறகுதான் உங்களின் சம்பந்தமும் வந்தது. உங்களின் சம்பந்தம் வெண்ணிலாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் நாங்கள் முன்பு இருந்த இடத்திலிருந்த ஒரு இளைஞனை காதலித்து வந்துள்ளாள். அது எங்களுக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவள் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. திருமணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பே கடிதம் எழுதி வைத்துவிட்டு அந்த இளைஞனுடன் சென்று விட்டாள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருந்தது. நீங்கள் எப்படி உங்கள் மனதில் நினைத்தீர்களோ அதை போல ஒரு ஆணை எனது மனதிலும் நினைத்திருந்தேன். அது நீங்கள்தான் என நம்பத் தொடங்கினேன். எப்படி உங்களிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்தலாம் என்று யோசித்து கொண்டிருந்த எனது அம்மாவிடம் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூற அவர் முதலில் சம்மதிக்கவில்லை. பிறகு சில பழக்க வழக்கங்களை கூறி முதலில் திருமணத்தை முடித்து விடலாம், பிறகு அவர்களிடம் பேசி சம்மதிக்க வைத்து விடலாம் என்று கூற அவரும் அரைகுறை மனதாக சம்மதித்தார். பிறகுதான் திருமணமும் நடந்து முடிந்தது. நான் செய்தது மிக பெரும் துரோகமும் தவறுமும் தான். ஆனால் அதற்காக என்னை கேடுகட்டவள் என்று நினைத்து விட வேண்டாம். நான் உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் அன்பாக பார்த்து கொள்வேன். தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எனது காலில் விழுந்து அழ ஆரம்பித்தாள். எனக்கு இப்பொழுது தேவியின் மேல் எந்த பரிதாபமுமோ பாசமுமோ வரவில்லை. மாறாக ஒரு விபச்சாரியின் மகளை நான் திருமணம் செய்து கொள்வதா என்று கோபம் மட்டுமே வந்தது.
உடனடியாக வெளியே வந்த நான் எனது நண்பனான வழக்கறிஞரை அழைத்து அனைத்து விஷயங்களையும் கூறி அவளை விவாகரத்து செய்ய வேண்டும், உடனடியாக ஏற்பாட்டை கவனி என்று கூற, அவனும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவள் ஆள்மாறாட்டம் செய்துள்ளாள், அதனால் இந்த திருமணம் செல்லாது, அவரிடம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கி கொண்டு அனுப்பிவிடு, எல்லாம் முடிந்துவிடும் என்றான். அவன் சொன்னது போலவே தேவியிடம் சென்று அவளிடம் பேச ஆரம்பித்தேன். பாருங்கள், நீங்கள் நினைப்பது போல நான் மகானோ அறிஞனோ கிடையாது. நீங்கள் எனக்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டீர்கள். அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது. நாளை அல்லது எப்பொழுதாவது உங்களை பற்றிய உண்மை தெரியும் பொழுது எங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் தான் அவமானம் ஏற்படும். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் துளி கூட எனக்கு இல்லை. உங்கள் மேல் கோபம்தான் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் அமைதியாக சொல்கிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். அதுவும் உங்கள் நலனிற்காகத்தான். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இந்த காகிதத்தில் எழுதியுள்ளது. இதில் கையெழுத்து இட்டுவிட்டு இங்கிருந்து சென்று விடுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் அழுவதையோ அல்லது வேறு யாராவது நாடகம் செய்ய முற்பட்டால் நானும் காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்க வேண்டி வரும். ஆள்மாறாட்டத்திற்காக நீங்களும் உங்களது அம்மாவும் தான் சிறைக்கு செல்ல நேரிடும். நன்றாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்கள் என்று பேப்பரை தேவியின் முன்னால் வைத்தேன். அவளும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள். ஏதோ பேச முயற்சி செய்தாள். ஆனால் நான் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. அவளின் அழுகை எனக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் கையெழுத்து இட முடியுமா முடியாதா என்று வேகமாக கத்தினேன். அவளும் சற்று பயந்து போய் கையெழுத்து இட்டு விட்டாள். இது போதும் என்று நினைத்து அம்மாவையும் அக்காவையும் அழைத்த நான் உடனடியாக அவளது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவளை அவளது வீட்டில் விட்டு வாருங்கள் என்று கூறினேன். அவர்களும் வலுக்கட்டாயமாக அவளை இழுத்துச் சென்று அவளின் வீட்டில் விட்டு வந்தனர். பிறகு சில நாட்கள் வரை இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பைத்தியத்தைப் போல திரிந்து கொண்டிருந்தேன். பார்ப்பவர்கள் எல்லாம் எனக்கு நடந்த ஏமாற்றத்தை நினைவுபடுத்தி ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். எனக்கு இது இன்னும் எரிச்சலை தந்தது. ஒரு நாள் அம்மாவிடமும் அதை பற்றி கூறி அழுதேன். அம்மாவும் என்னிடம், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை, எனது தோழியின் மகளை திருமணம் செய்து கொள், நான் பேசி திருமணம் செய்து வைக்கிறேன், உனது விருப்பம்தான் என்றார். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அம்மாவும் வெகு நாட்களுக்கு முன்பே அவளை பற்றி சொல்லி இருந்தார். நானும் இதிலிருந்து மீண்டு வர இதுதான் நல்ல வழி என்று நினைத்து அப்பொழுதே சரி என்று சம்மதித்தேன். அம்மாவும் அதில் சந்தோஷமடைந்தார். ஏனெனில் அவளைத்தான் முதலில் மருமகளாக அழைத்து வர வேண்டும் என்று நினைத்திருந்தார். அம்மாவும் தோழியிடம் பேச அவரும் முழு மனதாக சம்மதித்து அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது. பெண்ணும் நான் நினைத்த அளவிற்கு அழகில்லை என்றாலும் ஓரளவு நன்றாகவே இருந்தாள். எனக்கு அப்பொழுது இருந்த மனநிலை மாறிவிட்டது. அழகு முக்கியமில்லை, எனது சந்தோஷமும் குடும்பத்தின் சந்தோஷமும் தான் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டேன். இப்படியே சில வருடங்கள் கடந்துவிட்டது. அதன் பிறகு வெளிநாட்டிற்கு சென்று வந்து சிறிதாக ஒரு தொழிலையும் தொடங்கி இப்பொழுது நல்ல நிலைமையிலும் உள்ளேன். எங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு தேவி, வெண்ணிலா இவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. அப்பொழுது நடந்த சம்பவத்திலேயே அவர்கள் அனைவரும் வீட்டை காலி செய்து கொண்டு சென்று விட்டதாக கூறினார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய நகரத்திற்கு நானும் எனது மனைவி குழந்தைகளும் ஒரு திருமண விழாவிற்கு செல்ல நேர்ந்தது. பிறகு அங்கிருந்த ஒரு சுற்றுலா தலத்திற்கு நானும் குடும்பத்துடன் செல்ல அங்கே தேவி வெண்ணிலாவின் அம்மாவை பார்க்க நேர்ந்தது. நான் புரிந்து கொண்டேன் அவரின் அம்மாதான் என்று. நானும் அவரிடம் பேசுவதற்கு தயாராக இல்லை. எனது முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றேன். அவரும் என்னை கவனித்து விட்டார். அவராகவே வந்து என்னிடம் பேச ஆரம்பித்தார். பிறகு என்னை பற்றி விசாரிக்க நான் ஏனோதானோ என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகு எனது பையனை பார்த்து, பையன் மிகவும் அழகாக உள்ளான் என்று கூறி தனது பையில் வைத்திருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் கொடுத்தார். நான் அவரிடம் கேள்வி கேட்கவோ பேசும் எண்ணத்திலோ இல்லை. பின்பு அவராகவே தொடர்ந்தார். நாங்கள் அந்த ஊரிலிருந்து பழையபடி இங்கேயே வந்துவிட்டோம். வெண்ணிலா பரவாயில்லை, அவள் திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகளும் ஆகிவிட்டது. தேவிதான் பாவம், அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு டீ கடையில் வேலை செய்து வருகிறாள். நானும் அவளும் ஒன்றாகத்தான் இருந்து வருகிறோம் என்றார். பிறகு என்னை பற்றி விசாரிக்க நன்றாக இருக்கின்றேன் என்று ஒற்றை வரியில் முடித்து கொண்டேன். இதை அவரும் புரிந்து கொண்டார். பிறகு சென்று வருகிறேன் என்று கூறி சென்று விட்டார்.
சில வருடங்களாக மறந்திருந்த துரோகம் மீண்டும் ஞாபகம் வந்தது. உடனடியாக அவர் கொடுத்து சென்ற பிஸ்கட் பாக்கெட்டை பையனிடமிருந்து பிடுங்கி அங்குள்ள குப்பை தொட்டியில் வீசி எறிந்தேன். இனிமேல் இந்த ஊருக்கே வரக்கூடாது என்று முடிவு எடுத்தேன். இந்த கதையை பற்றி உங்களின் தாழ்மையான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி.